ஜியோடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிஎம் விஜயின் 100 நாள் ஆட்சி எப்படி உள்ளது, கிழித்து தொங்க விட்ட டிஎம்கே, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகா கவர்மெண்ட் பதவியேற்று 100 நாள் ஆச்சு. சிஎம் விஜய் 100 நாள் சிஎம்மாக பதவி வகுத்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அதில் என்னென்ன செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். அவரோட ஆட்சியில் சிறப்பாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அது உங்களுடைய கருத்துக்களுக்கே விட்டு விடுகிறேன். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க. அவரை பற்றி என்னென்ன கிரிட்டிசிசம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிடலாம். அவருடைய 100 நாள் சாதனை என்னென்னா, சுதந்திர தின கொடியேற்ற விழாவுக்கு அவங்களுடைய ஆஸ்தான நடிகையை முன் வரிசையில் உட்கார வச்சது தான் அவருடைய அளபரிய சாதனையாக சொல்லப்படுது. இந்த அளபரிய சாதனையை இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் யாரும் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. இதை பற்றி அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கத்தை சட்டசபையில் அவர் செஞ்சதும் ஒரு சாதனையாக சொல்லப்படுது. அதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட தலைவர், தமிழ்நாட்டு தலைவர். எந்தவித உள்நோக்கத்தோடும் இல்லைன்னா அவர் பிற சப்பக்கட்டு கட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம பழைய ட்ரெண்டிங் காமெடி. அதாவது காமெடின்னு மட்டும் இல்லை, அது நல்ல உன்னிப்பாக கவனித்த நல்ல ஒரு தகவல். இது நம்ம சொல்லலைங்க, காமராஜர் சொன்னது. கூத்தாடி கையில் நாட்டை கொடுங்கள், அவள் கூத்தியா கையில் நாட்டை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவர் கிரீன் டைலாகை நம்ம முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ தாவேகா ஆட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொய் சொல்கிறதுல நம்பர் 1. அவங்க பிஜேபி ஆட்சி தூக்கி காலி பண்ணி ஃபஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. இதை நான் சொல்லலைங்க, சோஷியல் மீடியாவில், நார்த் சைடு இருக்கிற சோஷியல் மீடியாவில் தலாபாதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் பிஎம் ஆக போகிறாரு. அவர் தமிழ்நாட்டில் சிஎம் ஆனதுலேருந்து பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாலாம் கிரிட்டிசைசம் பண்ணி தான், கோட்டசாமி எந்திரி, இனிமேல் நீ தான் முதலமைச்சர், ஒன்றும் தூங்கிக்கிட்டே இருக்காத, தேர்தல் பிரச்சாரத்தில் தான் எல்லாம் எதிர்கட்சிங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ நீ தான் முதலமைச்சர், எல்லாரும் செய்யு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ட்ரோல் ஒன்று ஓடிட்டுருக்கு. அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கட்சிகளும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் விஜய் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு ஒரு மலைன்னு வச்சா நம்ம செந்தில் ஒரு காமெடியில் வரும் திரைப்படத்தில், மலையை தூக்கிய மேலே வைங்க அப்போ தான் நான் தூக்குவேன், அதை மாதிரி சட்டம் ஒழுங்கை சரி பண்ணி வச்ச மலையை என் தலையில் தூக்கி வைங்க, நான் அதை சரி பண்ணதாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி. அன்பு மொழி, இரக்க மொழி எல்லாம் தெரிஞ்ச நிதி அமைச்சரோடைய ஒரு பட்ஜெட் பரிதாபங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் 100 கோடி இடத்த ஆட்டையை போட்ட, 2 கோடிக்கு ஆட்டையை போட்ட இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருடைய அளபரிய சாதனைகள், பல சாதனைகள் இருக்கிறது. இந்த சாதனைகளை நாம் சொல்லலைங்க, நம்ம ஜியோடியூப் தமிழில் நம்ம சொல்கிறோன்னா, அது எதிர்க்கட்சிகளும் மற்ற அரசியல் நிபுணர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்கிற விஷயங்களை தான் நம்ம சொல்கிறோம், அதை பிரதிபலிக்கிறோம், அவ்வளோதானே தவிர நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது. இப்போ திமுக சேர்ந்த ஐடி விங்கிலேருந்து ஒரு காணொலி, அதாவது பார்த்திங்கன்னா, பிக் பாஸில் சொல்லுவாங்கள்ல, ஒரு குறும்படம் 100 நாள் ஆட்சியை பற்றி, அந்த குறும்படத்தை ஒன்று போட்டிருக்காங்க. செமையாக அதர்ற மாதிரி இருக்குது. அந்த குறும்படத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதை போடுறேன் பாருங்கள். வெறும் 100 நாள்ல தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற முதலமைச்சர் விஜயோட தாவேகா அரசு. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு தாவேகா ஆட்சியில எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. ஆட்டோல போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொல்றாங்க. கல்லூரியில கஞ்சா விற்கிறதா புகார் கொடுத்த ஒரு மாணவனை 20 பேர் அடிச்சே கொல்றாங்க. விசாரணைன்ற பேர்ல 6 பேர் லாக்அப் டெத். இப்படி தினம் தினம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வீரவசனம் பேசின முதலமைச்சர் விஜய் ஆட்சியில 6 வயது சிறுமி முதல் 60 வயது அம்மா வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. சமீபத்துல கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டுமா, அவரோட கட்சியோட ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மேலையும் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேலையும் பாலியல் புகார் இருந்தும் கைது பண்ணாம இருக்கிறத பத்தி முதலமைச்சர் விஜய்
ஒரு வார்த்தை கூட பேசல. படத்துல விவசாயியா நடிச்சு அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுற முதலமைச்சர் விஜய் தான் விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்றேன்னு அறிவிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணாம விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணார். காவிரி தண்ணி கிடைக்கல, மேட்டூர் அணைய சீக்கிரம் திறங்க, வறட்சி நிவாரண நிதி கொடுங்கன்னு விவசாயிகள் ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சந்திக்க நேரம் இல்லாத முதலமைச்சர் விஜய் சினிமா நடிகர் நடிகைகளை மட்டும் நேரம் ஒதுக்கி மிஸ் பண்ணாம சந்திக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு முதலமைச்சர் அறிவிச்சாரு. ஆனா உண்மை என்னன்னா 500 ரூபாய் கட்டிட்டு இருந்த வீடு இன்னைக்கு 5000 ரூபாய் மின்சார கட்டணத்தை கட்டுறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. சொத்து வரிய 4 மடங்கா உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற அரிசி, பருப்பு, பால் எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இதுதான் 100 நாள் தாவேக அரசு பண்ண சாதனை. அது மட்டும் இல்ல, பழனி கோவில் நிலத்தை 100 கோடிக்கு போலி பத்திரம் மூலமா வித்தது, அரசு வழக்கறிஞர் பதவிக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினதுன்னு தமிழ்நாடு தாவேக ஆட்சியில படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தமிழ்நாடு இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கும் போது இதை எதுவும் கண்டுக்காம நம்ம விஜய் சர்க்கார் சர்க்கஸ் சர்க்கார் அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? பிஸியா ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. தப்பா தமிழ் பேசுறீங்க, திருத்திக்கோங்கன்னு சொன்னா நான் ஏன் பண்ணணும்னு கேக்குற உருட்டுக்கட்டை அமைச்சர். வாட்ஸ்அப் மெசேஜ் படிச்சுட்டு அதிமேதாவி மாதிரி பேசுற நிழல் முதலமைச்சர். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க ஸ்டேடியம்ல ஏடிஎம் கார்டுல பவுடரை ஒதுக்குற கொக்கைன் அமைச்சர். டாக்டருக்கு படிக்காம எல்லாரும் பிளம்பர், கார்பெண்டர் ஆகணும்னு சொல்ற RSS அமைச்சர். ஸ்கூல் பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவமானப்படுத்துற ரீல்ஸ் அமைச்சர். இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எதுக்கும் வாய் திறக்காம இருக்கிற பொம்மை முதலமைச்சர்னு எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு சர்க்கஸ் கூடாரமா ஆக்கி வச்சிருக்காங்க. மொத்தத்துல மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேக அரசால மக்களுக்கு மிஞ்சினது வெறும் ஏமாற்றம் தான். சிஎம் சார், இப்படியே போனா தமிழ்நாடு நாசமாகும் சிஎம் சார். மக்களை பார்த்தீங்களா, இதுதான் தமிழ்நாட்டோட 100 நாளோட நிலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்க்கட்சி திமுக போட்ட காணொலி. அது விஜயோட வெற்றிக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது, அதாவது அரசியல் ஆலோசகர்கள் மூலமாக நம்ம பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவங்க கிட்டேருந்து நம்ம கேட்ட தகவல் படி இளைஞர்களோட வாக்குகள் அதிகமாகவும் திமுகவோட அதிருப்தி காரணமாகவும் தான் வந்து மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு நிர்வாகத்தை ஆட்சியை கையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போதைக்கு இப்போ வந்திருக்கு இந்த 100 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய திட்டங்கள் வந்து பெண்கள் மக்களில் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அவரே ஒரு கவர்ச்சி அம்சம் கொண்டவர் தான். இருந்தாலும் அந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இன்னும் வருங்காலங்கள் நிர்ணயிக்கப்படும். 6 சிலிண்டர் கொடுக்குறாரா, 2500 ரூபா மகளிருக்கு கொடுக்குறாரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா பட்டதாரி வேலையில்லா பட்டதாரி கொடுக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் அவருடைய சாதனைகளை பேசப்படும். இதுக்கப்புறம் 100 நாளைக்கு அப்புறம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவி தமிழின் வணக்கங்கள். வணக்கம்.